நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் சுமன்குமார் டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷ், எம்.எஸ். பாஸ்கர், தேவதர்ஷினி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ரகு தாத்தா திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த கதை 1960களில் நடக்குது. தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களாக நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. வள்ளுவன்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கீர்த்தி சுரேஷ் ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்பவே இண்டிபெண்டான பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு பெண்ணாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் நிறைய புரட்சிகரமான கதைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷும் அவங்களோட தாத்தாவும் சேர்ந்து தான் இவங்க 2 பேரோட தலைமையில் ஒரு போராட்டம் நடத்தி தான் அந்த ஊரில் இருக்கிற ஹிந்தி சபாவையே மூட வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலை பார்க்குற பேங்க்ல ஹிந்தி கற்றுக்கிட்டாதான் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டதால அப்படி ஒரு ப்ரொமோஷனே வேணான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஃபேமாக ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிற கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிக்கணும்னா ஹிந்தி கற்றுக்கிட்டாதான் உண்டு. அதுவும் ஒரே மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கணும். ஹிந்தி எதிர்ப்பு இருக்கிற அவங்க ஊர் மக்களுக்கு தெரியாமல் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கீர்த்தி சுரேஷ் ஹிந்தி பரீட்சையில் பாஸ் ஆனாங்களா இல்லையா, அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ரகு தாத்தா படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட ரைட்டிங். இந்த படத்தோட முதல் பாதியில் அதிகபட்சம் 2-3 காட்சிகள் தவிர வேறு எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அடடா, ஒரு முக்க படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாற்றிடுது. இந்த படத்தோட இன்டர்வலுக்கு முந்தைய காட்சிகள் ஒரு சின்ன ஹோப்பை கொடுக்குது. அங்கிருந்து அப்படியே கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு மாதிரி ஃபன்னியாக கொண்டு போயிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் நடக்கிற சீன், தமிழ் செல்வனோட டைரியை கைவெளி படிக்கிற சீன், அண்ணா அண்ணி கூட கிணத்தடியில் நின்று பேசுகிற சீன்னு அங்கங்கே சில காட்சிகள் ஒர்க் ஆச்சு. ஹிந்தி எக்ஸாமுக்கு தமிழில் பிள்ளையார் சொல்லியா அப்படின்னு சூப்பர்வைசர் கேட்குறது, 200 ரூபா கொடுத்தீங்கன்னா பேஷா பண்ணிடலாம் அப்படின்னு ஐயர் சொல்கிறது, நீங்கள் பேசிகிட்டு இருங்க மாப்பிள்ள, நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுன்னு பல காட்சிகளில் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. லாரி வச்சு ஏற்றிடுவோன்னு சொல்கிற அண்ணி, மாப்பிள்ள இதெல்லாமா டைரியில் எழுதி வைக்கிறதுன்னு கேட்குற அந்த கிளைமேக்ஸ் உட்பட கடைசி அரை மணி நேரம் செம ரகலையாக இருந்தது. அதே போல் அந்த காந்தாரா நாதஸ்வரம் பிட் உட்பட அங்கங்கே வரக்கூடிய சில டேரக்டரோட டச்சஸ் செம்ம வாக்கியாக இருந்தது. பேங்க் மேனேஜர் தப்பு தப்பாக தமிழ் பேசுகிறது முதல் பாதியில் வரக்கூடிய காட்சிகளில் பெருசாக ஃபன்னியாக இல்லை. ஆனால் அதுவும் கூட செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் ஒர்க் ஆச்சு. அண்ட் இந்த படம் முழுக்கவே காமெடியை வந்து ரொம்ப சப்டிலாக தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே. ப்ளஸ் என்னென்னா, அந்த ஹியூமருங்கிற விஷயம் வந்து எந்த இடத்துலையும் ரொம்ப லவுடாவோ ட்ராமேட்டிக்காவோ இல்லை இன்சல்ட்டிங் காமெடிஸாவோ இல்லாதது வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. படத்தில் நிறைய சீரியஸான விஷயங்களும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஃபெமினிசம் பற்றியும், பெண் சுதந்திரம் பற்றியும், பொண்ணுங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றியும் பேசுகிறது, ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறதை பற்றி பேசுகிறது, வரதட்சணை பற்றி பேசுகிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எதுவுமே பிரீச்சியாக இல்லை. திடீர்னு வந்தால் திணிப்பு, காலங்காலமாக இங்கேயே பழக்கத்தில் இருந்தால் அதுதான் கலாச்சாரமா அப்படின்னு கேட்குறது, நாங்கள் என்னைக்கா ஹிந்தி ஒழிகன்னு சொன்னோம், ஹிந்தி திணிப்பு வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, அப்பா அம்மா கிட்டையும் கடைசியில் தாத்தா கிட்டையும் பேசுகிற சீன்னு பல காட்சிகளில் வசனங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட காஸ்டிங்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா, ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ரோல் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன்னோட வாழ்க்கையை தன் இஷ்டப்படி வாழ நினைக்கிற ரொம்ப இண்டிபெண்ட்டான பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு பொண்ணா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க. காமெடி காட்சிகளையும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ப்ராக்ரெசிவாக இருக்கிற மாதிரி, பெண்ணியவாதியாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் ரவீந்திர விஜய் ஒரு ஜஸ்டிஃபைங்கான போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. முதல் பாதையில் ரொம்பவே கம்போஸ்டாகவும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கிறுக்கியாகவும் ரெண்டுமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. காமெடி காட்சிகளில் அவ்வளோ எஃபோர்ட்லெஸ்ஸாக அசத்தி இருக்காரு. இவங்களை தவிர தேவதர்ஷினி, பேங்க் மேனேஜராக வர்ற ராஜீவ் ரவீந்திரநாத், அப்பாவாக வர்ற ஜெயக்குமார் ஜானகிராமன், அண்ணனா வர்ற ராஜேஷ் பாலச்சந்திரன், அண்ணியா வர்ற இஸ்மத் பானுன்னு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரில் சரியாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் முழுக்க ஹியூமரை ரொம்ப சப்டிலாகவே அப்ரோச் பண்ணியிருக்கிறதாலேயோ என்னவோ, இந்த படம் முழுக்க காமெடிக்கான ஸ்கோப் நல்லாவே இருந்தாலும் கூட, நல்ல பொட்டன்ஷியல் இருந்தாலும் கூட அதை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்களோட படங்கள் மாதிரி, கிரேசி மோகன் அவர்களோட படங்கள் மாதிரி, பழைய சுந்தர்சி படங்கள் மாதிரி ஒரு லாஃப்டர் ரியாட்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை முழுசாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஃப்ளாட்டான ரைட்டிங் ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா இந்த படத்தோட முதல் பாதியில் நடக்கிறதே அதிகபட்சம் 2-3 சம்பவங்கள் தான். அதை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி இருக்க முடியும், இன்னும் கிறிஸ்பான இன்ட்ரெஸ்டிங்கான படமாக கொடுத்துருக்க முடியும். ஆனால் கதைக்குள்ளே போகிறதுக்கே இந்த படத்தோட கோர் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை முழுசாக அதுக்கே எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு இந்த படத்தோட முதல் பாதியில் ஒரு பாட்டு ஒன்று வருது. ஆனால் அவர் அந்த டாக்டரை பார்க்க போகிறப்பவே, அவர் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறப்பவே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் வீட்டில் என்ன நடக்க போகுது, அவர் கீர்த்தி சுரேஷ் கிட்ட என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் அதுக்கப்புறமா அதை டயக்னோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சு, அதுக்குன்னு சில மாண்டேஜ் காட்சிகள் வச்சு ஒரு பாட்டு வச்சு, அதுக்கப்புறமா ரொம்ப நீட்டி முளைக்கு தான் அந்த விஷயத்துக்கு வராங்க. தமிழ் செல்வன் கேரக்டரும் கீர்த்தி சுரேஷோட தாத்தாவும் ஒரு தென்னந்தோப்பில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன்லாம் வந்து விஷுவலாக காட்டாமல் வெறுமனே டயலாக்லேயே கூட முடிச்சிருக்கலாம்.
அந்த மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5-6 சீன் வருது. அந்த எல்லா சீன்ஸுமே வந்து எடிட் பண்ணி மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டா கூட கதையோட ஃப்ளோல பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. அண்ட் ஹீரோயினோட பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு கடைசியில கிளைமாக்ஸ்ல எப்படியும் தாத்தா கிட்ட தான் வர்றாங்க. அத முன்னாலேயே பண்ணியிருக்கலாமே. எதுக்கு வந்து தலைய சுத்தி மூக்க தொடணும்? எதுக்காக ஹிந்தி கத்துக்கணும்? எதுக்காக மால் பிராக்டிஸ்லாம் பண்ணணும்? அப்படிங்கிற கேள்வியும் வரத்தான் செய்யுது. சரி என்ன பண்றது? அப்படிலாம் பண்ணா தான் செகண்ட் ஹாஃப்ல கதைய நகர்த்தி கொண்டு போக முடியும். ஏக்தா சபாவ தொறந்தே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிற மாரி இந்த படத்துல கேரக்டர் ஒண்ணு வருது. அந்த கேரக்டர் வரக்கூடிய காட்சிகள் எதுவுமே பெருசா சுவாரஸ்யமா இல்ல. அதேபோல இந்த கதை 1960களில் நடக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நெறைய சீன்ஸோட ஸ்டேஜிங் கூட 60ஸ்ல வந்த படங்கள் மாரியே இருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஒரு பீரியட் ஃபிலிம்க்கு உண்டான மாரி ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம்ஸ், ஹேர் டிசைனிங், ஹேர் ஸ்டைலிங் எல்லாமே வந்து நெறைய காட்சிகள்ல அவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா இல்ல. சில சீன்ஸை பார்க்கும்போது பரவாயில்லையே ரொம்ப மெனக்கட்டு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பாராட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் வேற சில சீன்ஸை பார்க்கும்போது இப்போ நடக்கிற ஒரு கதையை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அதே போல் 1960களில் நடக்கிற ஒரு கதைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சில வசனங்கள்லாம் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல. ஆனால் அது சில காட்சிகளில் ரொம்பவே அக்வர்டாக தான் இருந்தது. ஷான் ரோல்டன் அவர்களோட இசையில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிறப்பாக இருக்கிற அளவுக்கு இந்த படத்தோட பாடல்கள் எதுவுமே நம்ம மனசில் நிற்கலை. பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி மோனோட்டோன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அவருடைய சமீபத்திய சில ஆல்பங்களையும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மொத்தத்தில் இந்த ரகு தாத்தா திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹார்ம்லெஸ்ஸான காமெடி படம். 2ஆம் பாதி அளவுக்கு முதல் பாதியிலும் நல்ல ரேட்டிங் இருந்திருந்தால் காமெடி இன்னுமே பெட்டராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் போனீங்கன்னா இது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு காமெடி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ரகு தாத்தா திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பிரிட்டிஷ் அதிகாரியை விட தங்கலான விட அந்த தங்கம் சீக்கிரம் கிடச்சிடாதா அப்படின்னு நமக்கு தான் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அந்த தங்கம் கிடச்சி படம் சீக்கிரமாக முடிஞ்சிடாதா அப்படின்னு ஒரே ஏக்கமாக இருக்குது. புலி வரக்கூடிய அந்த சீனில் சுற்றி 3 பேர் கன்று வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த கன்று? ஹீரோ வந்து அவர் கையால் ஒரு கட்டையை வச்சு அந்த புலியை அடித்து கொல்லணும் அப்படிங்கிற வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணாமல் கன்னை வச்சுட்டு சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க.